அடுத்து 6th செகண்ட் ஒன்மா ஏ ஆல்ஃபா ப்ளஸ் ஏ ஆல்ஃபா டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ என்ற நிபந்தனையை நிறைவு செய்யும் ஆல்ஃபாவின் அனைத்து மெய் மதிப்புகளையும் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஐ அப்படின்னா நான் நமக்கு அலகணி. இந்த ஏ ஆல்ஃபா அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஏற்கனவே அவங்க கொடுத்துட்டாங்க. ஏ ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா, சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா. இதை டிரான்ஸ்போஸ் பண்ணால் என்ன ஒரு சாமி, ஏ ஆல்ஃபா டிரான்ஸ்போஸ் இதை கொள்ளுனது. டிரான்ஸ்போஸ்னால் என்னது, படுத்துட்ருக்கிறத நிற்க வைக்கணும், நின்றுட்டுருக்கிறத படுக்கணும். நீங்கள் படுத்துட்ருக்கிறத நிற்க வச்சாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணணும், நின்றுட்டுருக்கிறது படுத்த மாதிரி ஆகிடும். காஸ் ஆல்ஃபா இந்த பக்கம் இருக்குது, நான் நிறைய நிரலாக எழுதணும், அதான் நிறை நிரல் மாற்றன்னு இது பேர். இது சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. ஓகே சாமி. இப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொன்னாங்க, கூட்ட சொல்கிறாங்க. ஸோ ஏ ஆல்ஃபா ப்ளஸ் ஏ ஆல்ஃபா டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா, சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் இது எழுதுங்க, காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா, ரெண்டாவது உறுப்பு ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. ப்ளஸ் தான் அது குறியை மாற்றக்கூடாது சாமி, என்ன குறி இருக்கோ அது அப்படியே போடணும். சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா. ஒரு மைனஸ் இருந்தால் கழிக்கணும். சைன் ஆல்ஃபா வந்து சைன் ஆல்ஃபா போனால் 0, சைன் ஆல்ஃபா வந்து சைன் ஆல்ஃபா போனால் 0. ஒரு காஸ் ஆல்ஃபாவும் இன்னொரு காஸ் ஆல்ஃபாவும் கூட்டினா 2 காஸ் ஆல்ஃபா, இது என்ன ஆகிடுச்சு 0, இது 0, இது 2 காஸ் ஆல்ஃபா. ஓகே, இப்போ 2 காஸ் ஆல்ஃபாவை வெளியே எடுத்துடலாமாப்பா. ஸோ 2 காஸ் ஆல்ஃபா வெளியே எடுத்துட்டா நான் இருக்கும் இங்கே 1 0 0 1. ஓகே, ஈக்குவல் டு அவங்க ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க பாருமா, ஏ ஆல்ஃபா ப்ளஸ் ஏ ஆல்ஃபா டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐன்னு சொல்லிட்டாங்க. ஐன்றது அலகு அணி. அலகு அணின்னா நமக்கு என்னன்னு தெரியும், இது 2/2 வரிசையில் இருக்கிறதுனால 2 வரிசையில் இருக்கிறதுனால இந்த மூளை விட்டங்களுக்கு கூடிய உறுப்புகள் மட்டும் 1 1 இருக்கும். இது என்ன ஆகிடும் 0 0 ஆகிடும், 1 1 0 0 ஆகிடும். ஓகே, அப்போது ஏற்கனவே அவங்க ஐன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ண போகிறேன், இதையும் கூட்டினா எனக்கு என்ன வரணும், ஐ வரணும், அதாவது அலகு அணி வரணும். அலகு அணினது இங்கே இப்போ 2/2 இருக்கிறனால இதான அலகு அணி தானே ஐ. அப்போ ஐக்கு பதில் என்ன போடலாம், 1 0 0 1ன்னு போட்டுக்கலாமா. ஈக்குவல் டு 2 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ஆஃப் 1 0 0 1. இந்த பெருக்கலாக இருக்கிற இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும். ஸோ இது என்ன ஆகிடும் சாமி, கேன்சல் ஆகிடும். பெருக்கலில் கேன்சல் என்ன மதிப்பு 1. அப்போ 1 ஈக்குவல் டு 2 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா. எனக்கு காஸ் ஆல்ஃபா மதிப்பு தான் தேவை. ஸோ ரெண்டுக்கும் காஸ் ஆல்ஃபாவுக்கு நடுவில் பெருக்கலாக இருக்கிற 2 தான் இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும். ஸோ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/2. காஸ் டீட்டாவோட மதிப்பு எப்போ 1/2 வரும், அப்போ டீட்டா அதாவது ஆல்ஃபா ஈக்குவல் டு எத்தனை டிகிரி சாமி, காஸ் 30 டிகிரி. அந்த காஸ் 30 டிகிரியை நம்ம எப்படி எழுதணும், π/3ன்னு எழுதணும். ஓகே, மூணாவது பாடத்தில் π/3ன்னா 30 டிகிரி, சாரி காஸ் 60 டிகிரி. 60 டிகிரி எப்படி எழுதணும், நம்ம π/3ன்னு எழுதணும். சைன் 30 டிகிரியின் மதிப்பு தான் 1/2. அப்படி ரிவர்ஸில் வந்துச்சுன்னா காஸ் 60 டிகிரியின் மதிப்பு 1/2ன்னு வரும். இப்போ பை அப்படின்னா 180/3, அதான் 6 3 18 0. அப்போது 60 டிகிரி நம்ம எப்படி எழுதணும்னு சொன்னால் π/3ன்னு எழுதணும். மூணாவது பாடத்தில் படிச்சிருப்பீங்க, காஸ் டீட்டாவுக்கு பொது தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஒன்று படிச்சுப்போம்ப்பா. காஸ்னுடைய ஃபார்முலா π/3 வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் காஸ் டீட்டாவினுடைய பொது தீர்வு எப்படி இருக்கும்னா, காஸ் டீட்டாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஆல்ஃபா ஈக்குவல் டு π/3ன்னு வந்துடுச்சு அப்படின்னா தீர்வு 2n π ப்ளஸ் ஆர் மைனஸ் π/3. இதில் n பிலாங்ஸ் டு இசட். இசட்னா அது நமக்கு முழுக்கள்னால் ப்ளஸ் நம்பரும் வரும், 0வும் வரும், மைனஸ் நம்பரும் வரும். அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, அனைத்து என்ற நிபந்தனையை நிறைவு செய்யும் ஆல்ஃபாவின் அனைத்து மெய் மதிப்புகளையும் காண்க. இந்த மெய் மதிப்புகளையும் காண்க அப்படின்னு சொல்லிட்டு n பிலாங்ஸ் டு இசட் தான். மெய் மதிப்புகள்னால் ப்ளஸ் மதிப்பு மட்டும்தான். ஆனால்
எல்லா மெய் மதிப்பும் கேட்க சொல்லியிருக்காங்க. அப்போ பொது தீர்வு 3வது பாடத்தில் நீங்கள் படித்தது எத்தனாவது பாடத்தில் யூஸ் ஆகும்? 7வது பாடத்தில் யூஸ் ஆகும். பொது தீர்வு இதான் நம்ம எடுத்து எழுதணும் மதிப்பு. ஓகே சாமி.